இம்ரான்கான் பாகிஸ்தான் பிரதமராக இருந்தபோது அரசாங்கத்திற்கு வரவேண்டிய சுமார் 6800 கோடி ரூபாயை முறைகேடு செய்து தனக்கு சொந்தமான அறக்கட்டளைக்கு லஞ்சமாக பெற்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த ஊழல் வழக்கில் இம்ரான்கானுக்கு 14 ஆண்டுகளும் அவரது மனைவி புஷ்ரா பீபிக்கு 7 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இவர்கள் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் தங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இம்ரான்கான் கடந்த ஆண்டு நவம்பரில் சிறையிலேயே இறந்துவிட்டதாக வதந்தி பரவியது. பின்னர் கடந்த ஆண்டு டிசம்பரில் அவரது சகோதரி உஸ்மா கானும் சந்தித்தபோது அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஆனாலும் இம்ரான்கானின் குடும்பத்தினர், வழக்கறிஞர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், தனிப்பட்ட மருத்துவர்கள் அவரை சிறையில் சந்திக்க மீண்டும் மீண்டும் முயன்றாலும் பாகிஸ்தான் ராணுவம் அவர்களுக்கு அனுமதி மறுத்து வருகிறது. இம்ரான்கானின் பிடிஐ எனப்படும் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சிக்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இடையிலான மோதலுக்கு மத்தியில் அவரின் உடல்நிலை குறித்து சந்தேகங்கள் எழத் தொடங்கியுள்ளன. இம்ரான்கான் சிறையிலேயே உயிரிழந்திருக்கலாம் என ராணுவ அதிகாரிகள் தகவல் தெரிவித்ததாக அமெரிக்காவில் வசிக்கும் பாகிஸ்தான் பத்திரிகையாளர் ஒருவர் அண்மையில் வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் அந்த தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை என விளக்கமளித்தார். இந்நிலையில் சிறையில் இம்ரான்கானை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டால் நாட்டில் பெரும் கொந்தளிப்பு ஏற்படும் என அவரது பிடிஐ கட்சி எச்சரித்துள்ளது. கைபர் பக்துன்க்வா மாகாண முதலமைச்சரும் பிடிஐ தலைவருமான சோஹைல் அஃப்ரிடி இம்ரானை சந்திக்க அனுமதி வழங்கப்படாவிட்டால் செப்டம்பர் 27ஆம் தேதி தலைநகர் இஸ்லாமாபாத்தை நோக்கி பிரம்மாண்டமான பேரணி நடத்தப்படும் என்றும் 20 லட்சம் இளைஞர்கள் வீதிகளில் இறங்கி போராடுவார்கள் என்றும் எச்சரித்துள்ளார். இதனிடையே ஐக்கிய நாடுகள் சிறப்பு பிரதிநிதி இம்ரான்கான் நாள்தோறும் 23 மணி நேரம் தனிமை சிறையில் அடைக்கப்படுவதாகவும் அவரது உடல்நிலை குறித்து கவலை தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அமெரிக்காவை சேர்ந்த 13 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இம்ரான்கான் விவகாரத்தில் தலையிடும்படி வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவுக்கு கடிதம் எழுதியிருப்பது மிகுந்த கவனம் பெற்றுள்ளது. அதே நேரத்தில் சிறையில் உள்ள இம்ரான்கான் இறந்துவிட்டதாக பரவிய தகவல் வதந்தி என்றும் முற்றிலும் ஆதாரமற்றது என்று பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடகப் பிரிவு அதிகாரப்பூர்வமாக மறுப்பு தெரிவித்துள்ளது. இம்ரான்கான் இறந்துவிட்டதாக வெளியிட்ட தகவலை பாகிஸ்தான் பத்திரிகையாளர் திரும்ப பெற்றுக் கொண்டாலும் இம்ரான்கானை சந்திக்க பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அனுமதி மறுத்து வருவது அவரின் உடல்நிலை மீதான சந்தேகங்களை பிடிஐ கட்சியினருக்கு வலுப்படுத்தியுள்ளது. பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது முதல் ராணுவ தளபதி அசீம் முனிருக்கும் இம்ரான்கானுக்கும் இடையே கடுமையான மோதல் நிலவி வரும் நிலையில் இம்ரான்கான் உடல்நிலை குறித்த தகவல்களும் போராட்ட அறிவிப்பும் பாகிஸ்தானில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது.